காட்டு யானம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நெல்லுக்கு காட்டு யானம் அப்படின்னு பெயர் வர காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தை மலை அடிவாரங்களில் பயிர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு நெல் ரகம். அப்படி இருக்கிறப்ப அந்த நெற்பயிருக்குள்ள யானை போனா கூட வெளியில தெரியாம இருந்ததுனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டு யானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர காரணமா இருந்திருக்குது. இந்த நெல் ரகத்துக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு, கட்டுடை ஓணான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இந்த பெயர் வர காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரப்ப யானை எப்படி கட்டுடலோட இருக்கோ அதே மாதிரி இதை சாப்பிட்ற மனிதர்களும் கட்டுடலோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக காட்டு யானம் என்கிற கட்டுடை ஓணான் அப்படின்னும் இந்த நெல் ரகம் அழைக்கப்பட்டது. இந்த அரிசியை தொடர்ந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டு வரப்ப சுகருங்கிற ஒண்ணு நம்ம லைஃப்ல வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்றப்ப சுகர் உள்ளவங்களுக்கும் ஒரு மருந்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த நெல் ரகத்தோடைய நெல் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராகவும் அரிசியும் சிகப்பு கலராக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகம். இந்த நெல் ரகத்துடைய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரக அரிசிகளிலேயே சற்று மோட்டாவாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகமாகவும் இருக்கு. பாரம்பரிய நெல் ரகத்திலேயே அதிக உயரமாக வளரக்கூடிய நெல் ரகமாகவும் அதிக வயதுடைய நெல் ரகமாகவும் இருக்கிற ஒரே ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு யானம் என்கிற கட்டுடை ஓணான் அப்படிங்கிற பாரம்பரிய நெல் ரகம்.